ஹோட்டல் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு வச்சு பூரி மசாலா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட், பட் டேஸ்ட் வந்து ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற பூரிக்கிழங்கு மசாலா மாரி இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கை நான் கட் பண்ணி ஃபஸ்ட்டு அதை வேக வைக்கிறதுக்கு குக்கரில் நான் ஆட் பண்ணி அதில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு சூப்பராக குக் ஆகிடும். அதனால் ரொம்ப நம்ம விசில் நம்ம விடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரு 3 இல்லாட்டி 4 விசில் விட்டாலே நல்லா குக் ஆகிடும். ஸ்டீமில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வாட்டர் ரிமூவ் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிருக்கும். இந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை கையால் கூட அப்படியே நசுக்கி அதை ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவில். இப்போ நம்ம இந்த பூரி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இல்லை ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி அந்த கடுகு உளுத்தம் பருப்பை பொரிய விடலாம். இதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் அதில் நான் பச்சை கடலை பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். டேபிள் ஸ்பூனில் சொல்லணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை கடலை பருப்பு இந்த பூரிக்கிழங்கு மசாலாவில் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம ஆட் பண்ணோம். அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது பூரிக்கிழங்கு மசாலா சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கடலைப்பருப்பு அதாவது கடிப்படும். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை கருவேப்பிலை ஒரு கொத்து பிச்சு போட்டாச்சு. பச்சை கடலைப்பருப்பு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வெங்காயம் இந்தமாரி பிரியாணிக்கு நம்ம ஆட் பண்ணுற மாரி ஸ்லைஸாக தான் கட் பண்ணி ஆட் பண்ணோம். பொடியாக கட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம பூரிக்கிழங்கு மசாலா சாப்பிடும்போது உங்களுக்கு வெங்காயம் ஃபுல்லாகவே தெரியும், அதாவது பெருசு பெருசாகவே இருக்கும் அதுமாரி. அதனால் நம்ம ஸ்லைஸாக இந்தமாரி கட் பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த பூரிக்கிழங்கு மசாலா மாரி ஸ்லைஸாக இருக்கும். வெங்காயம் ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இது வதக்கிட்டு இதில் பெருங்காயத்தூள் சும்மா கொஞ்சமாக நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக அந்த டப்பா இருக்கும், அந்த டப்பாலேருந்து நம்ம அழுத்திக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன் ஒரு கப்பில், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடலை மாவு தான் இது திக்னஸ் கொடுக்குறது மெயின். ஸோ அதனால் கடலை மாவு கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணோம். இதை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது கட்டியாகி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். உடனே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதை கரண்டியை வச்சு நம்ம அதை கிளற விட்டுறணும், இல்லைனா அடிப்பிடிச்சிக்கும் கட்டியாகி. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கை இந்தமாரி கடலை மாவை ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் அளவுக்கு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு போனதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த உருளைக்கிழங்கு அதோட மஞ்சத்தூளும் நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்தில் அதை ஆஃப் பண்ணிட வேண்டாம். இப்போ உப்பு போட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நம்ம நசுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நீங்கள் பெருசாக வேணும்னா கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த கலர் மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவர் வந்து அது கலர் வந்து உங்களுக்கு பூரிக்கிழங்கு மசாலா கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும். ஏன்னா இது மிளகாத்தூள் ஆட் பண்ணக்கூடாது, மஞ்சத்தூள் மட்டும் தான் நம்ம போடணும். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதாவது பூரிக்கிழங்கு மசாலா எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுமாரி கடலை மாவு கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணியை மட்டும் ஆட் பண்ண போதும். ரொம்ப ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு திக்காகவே இருக்குது. அதாவது ஹோட்டலில் இருக்கிற அந்த பூரிக்கிழங்கு மசாலா மாரி வெங்காயம், அந்த பச்சை கடலை பருப்பு, உருளைக்கிழங்குலாம் நல்லாவே தெரியுது. பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே சூப்பராக இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. இப்போ இது மேலே கொத்தமல்லி தலையை கட் பண்ணி அதில் லைட்டாக தூவிக்கலாம். தூவினதுக்கப்புறம் ஜஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான பூரியோட இதில் ஒரு கரண்டி அப்படியே எடுத்து அந்த பூரி மேலே வச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னா சூப்பராக இருக்கும். இந்த பூரிக்கிழங்கு மசாலா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில். இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.